வாசுதேவேந்திர யோகேந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோ விதீயதே. சமக்கக மனோ நிக்ரகக தமக்கக சக்ஷுராதி பாஹ்யேந்திர நிக்ரகக உபரமக்கக ஸ்வதர்ம அனுஷ்டானமேவ திதிக்ஷாகா சீதோஷ்ண சுகதுக்காதி சகிஷ்ணுத்வம். சாதன சதுஷ்டய சம்பத்தியில் விவேக வைராகியத்தை பார்த்து முடித்ததற்கு பிறகு சமாதி ஷட்க சம்பத்திகி என்ற மூன்றாவது சாதனையில் 6 சாதனைகள் அல்லது பண்புகள். அதில் சமக என்பதை பார்த்து முடித்தோம். மன ஒழுக்கம் அல்லது மன அமைதி. தமக என்றால் புலனடக்கம், இந்திரிய ஒழுக்கம் அல்லது இந்திரிய அமைதி. மூன்றாவது உபரமக, அதற்கு பல பொருள்களை பார்த்தோம். ஒன்று விலகி இருத்தல், இனி ஒன்று நம்முடைய கடமையை மட்டும் செய்தல், அடுத்ததாக சமம் தமம் இவைகளை காத்தல். நான்காவதாக திதிக்ஷா, அதைத்தான் பார்த்து முடிக்கின்ற தருவாயில் இருக்கின்றோம். திதிக்ஷா என்றால் சகிப்புத்தன்மை, கஷ்டங்களை சகித்து கொள்ளுதல். இதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது அதை நீக்க எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டுமோ அவ்வளவு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். முயற்சி செய்ததற்கு பிறகு நாம் அதை சகித்து கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும். எப்படி பொறுத்து கொள்ள வேண்டும் என்றால், மன நிறைவுடன் மகிழ்ச்சியுடன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டு சகித்து பழக வேண்டும். காரணம், மனித ஜென்மத்தை நாம் எடுத்தால் கண்டிப்பாக சுகதுக்கங்கள், மான அபமானங்கள், சீதோஷ்ணம் இவைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இதில் விதிவிலக்கு இல்லை. அவைகளை பொறுத்து கொள்ளுதல். இதற்கு உபாயமாக நாம் பார்த்தது முதலில் ஞானம் என்று பார்த்தோம். அறிவுபூர்வமாக சகிப்புத்தன்மை நமக்கு வர வேண்டும். அக்செப்டன்ஸ் என்று பார்த்தோம். ஏற்றுக்கொண்டு பழகுதல். நாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளாமல் அதை தவிர்த்தல் அல்லது பயந்து ஓடுதல் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட ஒரு உபாயம் அல்ல. சில சூழ்நிலைகளில் நாம் ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. இப்போ இரண்டாவது உபாயமாக நாம் விரும்பி சில தவங்களை செய்தல். கஷ்டம் நாம் விரும்பாத பொழுது வரும் பொழுது ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கும். நாம் விரும்பும் பொழுதே கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு பழகிவிட்டால் நாம் விரும்பாத பொழுது வருகின்ற கஷ்டம் நமக்கு அது ஒரு பளுவாக தெரியாது. உதாரணமாக, பசி என்ற ஒரு துயரம் இருக்கின்றது. அந்த பசியை நாம் அறியாமலேயே வளர்ந்து விட்டால், ஒருவேளை ஒழுங்காக உணவு கிடைக்கவில்லை என்றால் அதிக துயரப்படுவோம். விரதம் இருந்து பழகி இருக்கின்றோம் என்றால் சில சமயங்களில் உணவு கிடைக்கவில்லை.
இப்போ நம்ம இங்கேருந்து டெல்லி போகிறோம், ட்ரெயின் 10 மணி நேரம் லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. அங்கே நமக்கு சரியான உணவு கிடைக்கவில்லை என்றால் அப்பொழுது நமக்கு ஏற்கனவே பசியை தாங்குகின்ற பயிற்சி எடுத்துள்ளோம். அப்போ நம்ம அதை சகித்து கொள்ள முடியும். இப்போ சகிப்புத்தன்மை என்பது நாம் தவத்தின் மூலமாக வளர்த்தி கொள்ள வேண்டும். இனி இறுதியாக நாம் பார்த்தது இந்த திதிக்ஷையினுடைய பலன் என்ன, பிரயோஜனம் என்ன, அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த திதிக்ஷையினுடைய பலன், எந்த ஒரு சாதனையை நாம் எடுத்தாலும் அதனுடைய பலனை அடையும் வரை முயற்சி செய்வோம். சாத்திய பர்யந்தம் பிரயத்தனம். இந்த திதிக்ஷை இல்லை என்றால் நாம் ஒரு சாதனையை எடுத்துக்கொண்டால் அதில் சில தடைகள் வந்தால் அந்த தடைகளுக்கு பயந்து கொண்டு நாம் என்ன செய்ய மாட்டோம், சாதனைகளை தொடர மாட்டோம். இந்த சகித்து கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல்ங்கிற பண்பு நம்மிடம் இருந்தால்தான் கஷ்டங்கள் எல்லாம் வரும் பொழுது, அந்த கஷ்டங்களை தாங்குகின்ற சக்தி இருக்கும் பொழுது நாம் கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் பலன் கிடைக்கும் வரை சாதனையில் ஈடுபடுவோம். அதுக்கு உதாரணமாக பொதுவாக சொல்கிறது கிணறு வெட்டுவதை தான் சொல்லுவார்கள். ஒருவன் 50 அடி அல்லது 100 அடி தோண்டுனா தண்ணி வரும்னா, 100 அடி தோண்டுனா வரும்னா கரெக்டாக 98 அடி வரைக்கும் பொறுமை இருக்கும். கடைசி 2 அடிக்கு பொறுமை இருக்காது, விட்டு விட்டு விடுவார்கள். ஏன்னா என்றைக்குமே பார்த்திங்கன்னா பலன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி தான் எக்ஸ்ட்ரீம் பெயின் வரும். அது ஒரு பெரிய டெஸ்ட்டு போல். அந்த பெயினில் தப்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது பலன் தான். இப்போ அதையெல்லாம் நம்ம தாங்க வேண்டும் என்றால் தாங்குகின்ற, பொறுத்து கொள்கின்ற சக்தி நமக்கு வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னெல்லாம் சொல்லி உள்ளார்கள். அதெல்லாம் உண்மையான வாக்கு. பூமி ஆழ்வார்னா எதை நம்ம அடைய விரும்புகிறோமோ அதை நாம் அடைவோம். பிறகு திதிக்ஷையினுடைய பொறுமையினுடைய அடுத்த பலன் தியானம் முதலிய சாதனைகளை எல்லாம் மேற்கொள்ள முடியும். ஏன் பலர் தியானத்தை ஆரம்பிக்கின்றார்கள் அல்லது யோகாசனத்தை ஆரம்பிக்கின்றார்கள், விட்டு விடுகிறார்கள் என்றால் அதில் வருகின்ற ஆரம்பத்தில் வருகின்ற கஷ்டத்தை பொறுத்து கொள்கின்ற மனநிலை இல்லை. தியானத்துக்குன்னு அமர்ந்தோம்னா முதல்ல டிஸ்டர்பன்ஸ் தான் வரும். ஆசனங்கள் அல்லது உடற்பயிற்சி எதை எடுத்துக்கொண்டாலும் முதல்ல அதில் ஒரு பெயினை தான் பார்ப்போம். அதற்கு பிறகு தான் அதை செய்ய செய்ய அதில் ஒரு மகிழ்ச்சியை பிறகு தான் நம்ம அடைவோம். இந்த பொறுமையின்மையினால் நாம் அந்த சாதனைகளை எல்லாம் விட்டு விடுகின்றோம். கொஞ்சம் கஷ்டம் வந்ததுன்னா விட்டு விடுகின்றோம். பிறகு இந்த பொறுமையினுடைய அடுத்த ஒரு பலன் மனோபலம், மனோதைரியம், அபயம் நமக்கு கிடைக்கும். எப்பொழுதுமே கஷ்டத்தை கண்டு பயந்து கொண்டிருக்கின்ற மனம் கஷ்டத்தை வரவேற்றால், கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு பழகிவிட்டால் கஷ்டம் வந்துருமோ என்கின்ற பயம் நம்மிடமிருந்து நீங்கும். உண்மையிலேயே கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்ம அவ்வளோ பயப்பட மாட்டோம். கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி கஷ்டம் வந்துருமோங்கிற பயம் இருக்கே, அதுதான் அதிகமாக இருக்குது. இப்போ ஒருவனுக்கு பண ரொம்ப இருக்குது. பணம் ரொம்ப இருக்கும் பொழுது அவனுக்கு எப்படிப்பட்ட பயம் வரும்னா, பணம் போயிருமோ அப்படிங்கிற பயம் வரும். உண்மையிலேயே பணம் போனதற்கு பிறகு பயம் இல்லாமல் தைரியமாக வாழ்ந்து விடுவார்கள், எப்படியும் வாழ முடியும். ஆனால் இருக்கும் பொழுது போய்விட்டால் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குமே, அதுதான் அதிக பயம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடி தான் பயம் அதிகம். ஃபெயில்னு ரிசல்ட் வந்தால் கொஞ்சம் நேரத்தில் மனது சமாதானமாகி போயிடுவார்கள். அப்போது என்றைக்குமே பயங்கிறது துயரத்தை குறித்தது, கஷ்டத்தை குறித்தது. நம்ம தான் கஷ்டம் என்ன வந்தாலும் தாங்கி பழகிற சக்தி இருந்தால் அந்த பயம் நம்மை விட்டு சென்று விடும். அது வியாபாரத்தில் ஆகலாம் அல்லது எந்த ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகலாம். இந்த திதிக்ஷை என்பது நம்ம ஆன்மீகம் மட்டுமல்ல, எந்த துறையிலும் வெற்றி அடைய வேண்டுமென்றால் மிக முக்கியமான சாதனை. அது ஒரு பண்பாக இங்கு வந்துள்ளது. நமக்கெல்லாம் திதிக்ஷை இருக்கின்றது, மேபி குறைவாக இருக்கலாம். அதை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். நம்ம செய்கின்ற விதவிதமான தவங்கள், நாம் செய்கின்ற விதவிதமான சில விரதங்கள் எல்லாம்
எதற்கு என்றால் திதிக்ஷையை வளர்த்தி கொள்ள, பொறுமையை வளர்த்தி கொள்ள. இதனால் பல பகைமைகளெல்லாம் நீங்கும். பொறுமை இல்லாமல் சில வார்த்தைகள் சொல்கிறதுனால தான் எத்தனையோ பகைமைகள். நமக்கு நன்மை செய்பவர்களிடமெல்லாம் நாம் ஏன் பகைத்து கொள்கிறோம்னா பொறுமையின்மை தான். அப்படி பொறுமையின்மை நமக்கு மிக மிக ஒரு முக்கியமான சாதனை. இனி நாம் அடுத்த சாதனைக்கு செல்லலாம். அடுத்தது ஸ்ரத்தா கீத்ருஷி குரு வேதாந்த வாக்யாதிஷு விஸ்வாசக ஸ்ரத்தா. அடுத்த பண்பு ஸ்ரத்தா. சமக, இரண்டாவது தமக, மூன்றாவது உபரமக, நான்காவது திதிக்ஷா, ஐந்தாவது ஸ்ரத்தா. இந்த 6 பண்பையாவது மனப்பாடம் பண்ணி வைக்கணும். அது உள்ளே போகுதோ இல்லையோ, சாதன சதுஷ்டையும் மனப்பாடத்தில் இருக்கணும், மனதுக்குள்ளே இருக்கணும். அந்த 4 இருக்கணும், இந்த 6 மனதில் இருக்க வேண்டும். அதனால தான் திரும்ப திரும்ப கூறுகின்றேன். ஸ்ரத்தா. இங்கு கேள்வி, ஸ்ரத்தா கீத்ருஷி. கீத்ருஷினா எப்படிப்பட்டது அல்லது என்ன? ஸ்ரத்தா என்றால் என்ன? ஸ்ரத்தையின் தன்மை என்ன? ஸ்ரத்தா என்றால் என்ன அல்லது ஸ்ரத்தையினுடைய தன்மை என்ன? ஸ்ரத்தைக்கு நம்ம டிரான்ஸ்லேஷன் கொடுக்க வேண்டும் என்றால் நம்பிக்கை, ட்ரஸ்ட், நம்பிக்கை, நம்புதல், ஏற்றுக்கொள்ளுதல், நம்புதல். எங்கு நம்பிக்கை, எதை நம்புதல், அதுதான் லட்சணமாக வருகின்றது. இப்போ நம்ம லட்சணத்தை பார்ப்போம். குரு வேதாந்த வாக்யாதிஷு விஸ்வாசக ஸ்ரத்தா. ஸ்ரத்தைக்கு இனி ஒரு சமஸ்கிருத வார்த்தை விஸ்வாசக. நம்ம தமிழில் சொல்லுவோம் விஸ்வாசம் அப்படின்னு சொல்லுவோம், அதே தான் விஸ்வாசக. விஸ்வாசகன நம்பிக்கை. விஸ்வாசந்தான் ஸ்ரத்தை. எதில் விஸ்வாசம், எதில் நம்பிக்கை? வேதாந்த வாக்கியாதிஷு, வேதாந்த வாக்கியத்தில் நம்பிக்கை, உபனிஷத் வாக்கியத்தில் நம்பிக்கை. வேதாந்த வாக்கியாதிஷு, வேதாந்தம் வாக்கியம், வேதம் வேதாந்தம். இங்கே ஆதியில் வேதத்தினுடைய கர்ம காண்டம், பிறகு வேதத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்கிற உபனிஷத்துக்கள் வேதாந்தம். வேதாந்தத்தை மனதில் வைத்து கொண்டு எழுதிய ரிஷிகள் எழுதிய ஸ்மிருதிகள், இது போன்ற நூல்களில் நம்பிக்கை. பிறகு இந்த வேதாந்தத்தை நம்மளாக படித்தோம்னா ஒன்றும் புரிவதில்லை. சந்தேகம் இருந்தால் நம்ம படித்து பார்த்துருப்போம், ஒன்றும் புரியாது. கீதையாகட்டும் உபனிஷத்தாகட்டும் நாம படித்தோம்னா அது நமக்கு விளங்குவதில்லை. அது ஒருவர் சொல்லி விளக்கும் பொழுது தான் அதில் என்ன நுட்பம் இருக்கின்றதுன்னு நமக்கு புரிகிறது. ஆகவே எப்பொழுதெல்லாம் வேதாந்தம் வருகிறதோ அப்பொழுது குருவும் சேர்ந்து வருகிறது. இப்போ நம்ம இடத்துல கேசட் இருக்குதுன்னு வச்சுக்குவோமே, இப்போல்லாம் எக்ஸாம்பிளை மாற்றணும், சிடின்னு சொல்லி ஆகணும், இருக்குதுன்னு வச்சுக்குவோமே. அதை மட்டும் இருந்தால் கேட்க முடியுமான்னா அதோட ஒரு பிளேயர் வேணும். வெறும் கேசட்டோ அல்லது சிடி டிஸ்கோ கையில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் பார்க்க முடியாது. அதிலிருந்து விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை போய் ப்ளே பண்ணித்தான் அதிலிருந்து நமக்கு விஷயத்தை சொல்லி கொடுக்கும். அதே போல் உபனிஷத் அப்படிங்கிறது சிடி டிஸ்க் அல்லது கேசட்னு சொன்னால் குரு டேப் ரெக்கார்டர். அந்த லைஃப்ங்கிறதான் எலக்ட்ரிசிட்டியுடன் இருக்கின்ற ஒரு மெஷின் அதை ப்ளே பண்ணும்போது தான் நமக்கு அது புரிகின்றது. ஆகவே குருவினுடைய வாக்கியத்திலும் வேதாந்தத்தினுடைய வாக்கியத்திலும் விஸ்வாசம். இப்போ வேதாந்த வாக்கியம்னு சொன்னாவே குரு வந்துடுறார். அப்புறம் எதுக்கு குருன்னு தனியாக சொல்லணும் அப்படின்னா, சில பேர்த்துக்கு வேதாந்தம் சொல்கிறது என்னமோ உண்மைதான், நான் நம்புகிறேன், ஆனால் இவர் எடுத்து ஒழுங்காக சொல்கிறாரா, அதில் ஒரு சந்தேகம்.
இவருடைய கற்பனையை சொல்லிடுறாரோ அப்படின்னு சில பேர் குரு வாக்கியத்தில் நம்பிக்கை வராது, வேதாந்த வாக்கியத்தில் நம்பிக்கை மட்டும் இருக்கும். அதுவும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ குரு சொல்கின்ற வேதாந்த வாக்கியத்தில் குருவிடத்திலும் ஸ்ரத்த வேண்டும், வேதாந்தத்தினிடத்திலும் நம்பிக்கை வேண்டும். அப்படி இருக்கின்ற நம்பிக்கைக்கு பெயர் தான் ஸ்ரத்தா. இது ஞானத்தை அடைய வர விரும்புபவர்களுக்கு மிக மிக முக்கியமான சாதனை. இதற்கு முன்னாடி பார்த்த திதிக்ஷைங்கிறது பொதுவாக எல்லோருக்கும் இருக்க வேண்டிய குணம், அது காமன் குவாலிட்டி. ஆனால் ஸ்ரத்தைங்கிறது யாருக்கு ஞானம் தேவையோ, யாருக்கு மோட்சம் தேவையோ அவர்களுக்கு இன்றியமையாத ஒரு குணம் ஸ்ரத்தை. என்ன பகவான் கீதையில் தெளிவாக சொன்னார், ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தையுடையவன் தான் ஞானத்தை அடைகின்றான். ஏன்னா ஸ்ரத்தைக்கும் ஞானத்துக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. அறிவு நமக்கு வேண்டும்னா ஸ்ரத்தை இருந்துதான் ஆக வேண்டும். ஞானத்துக்கு முன்னாடி இருக்கிறபடி ஸ்ரத்தை, அந்த ஸ்ரத்தை வழியாகத்தான் நம்ம ஞானத்தை அடைய முடியும். எல்லோருக்குமே இந்த நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு, ஸ்ரத்தை வைக்கிறதுல ஒரு தடை இருக்கின்றது. என்ன தடை என்றால் ஒரு விதமான பயம். நான் எப்படி அவங்கள நம்புறது அப்படின்னு ஒரு பயம். அந்த பயத்துக்கும் காரணம் இருக்குது. சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நம்மை அறியாமல் எல்லோரிடமும் ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம ரொம்ப குழந்தையாக இருக்கோம், யாராவது ஒரு சாக்லேட்டை கொண்டு காட்டினாங்கன்னா உடனே நம்ம வாயை திறந்துடுவோம். காரணம் நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட், எல்லோரிடத்துல ஒரு நம்பிக்கை. ஆனால் பெரியவங்க எப்படி வளர்க்குறாங்க தெரியுமோ, புதுசாக யாராவது சாக்லேட் கொடுத்தா வாங்காத, குறிப்பாக சாமிகள் யாராவது கொடுத்தா வாங்கிடாத, அப்படி ஒரு பயத்தை ஊட்டி. உண்மைதான், என்ன சில பேர் இந்த உடையை போட்டுட்டு ஏதாவது ஏமாற்றுகிறார்கள். அப்போ நம்ம குழந்தைக்கு எதை போதிக்கின்றோம் அப்படின்னா, இயற்கையாக அனைத்தையும் நம்பிக்கொண்டிருக்கின்ற மனதிற்குள்ள நம்பிக்கையின்மையை நம்ம போதிக்கின்றோம். போதிச்சுட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீ புத்திசாலின்னா யார் அப்படின்னா யாரையும் நம்பாதவன் தான், நீ எல்லாத்தையும் நம்புகிறவன் வெகுளி, யாரையும் நம்பாதவன் தான் அறிவாளி. ஒருத்தன் கல்லூரியிலெல்லாம் முடிச்சுட்டு பிஸ்னஸ்குள்ளே வர்றான். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடந்துகிட்ருக்கிறது. வந்த உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜில் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, சேர்ந்து ஒரு பார்ட்னர் ஆரம்பிப்பார்கள். இவனுக்கு டோட்டல் ஃபெய்த், ஏன்னா நம்ம 2 பேர் நண்பர்கள்னு சொல்லி பிறகு ஒருத்தன் ஏமாற்றிட்டு போகிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவன் என்ன புரிஞ்சுக்கிறான் வாழ்க்கையில், யாரையும் நம்பக்கூடாது. அப்போ ஒரு முறை ஏமாற்றப்பட்டு விட்டால் ஒரு புதிய ஞானம் விடுகிறது. என்ன ஞானம்னா, நம்பிட்டோம் அப்படின்னம்னா ஏமாந்துருவோம். அதனால் வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது. அப்போ நம்மை அறியாமல் என்ன நினச்சிட்ருக்கோம், ஒருவனுடைய மெச்சூரிட்டியினுடைய சைன் என்னன்னா யாரையும் நம்பக்கூடாது. ஒருவனுக்கு பக்குவம் இல்லை, வெகுளித்தனமாக இருக்கான்னா அவன் எல்லாத்தையும் நம்புகிறான், இவன் என்ன சொன்னாலும் நம்பிடுவான். அப்போ இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நம்மை அறியாமல் ஒரு நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துகிட்ருக்கு. அதில் சில உண்மையும் இருக்குது. நம்ம யார் ஏமாற்றுவாங்களோ அவங்களிடத்தில் நம்பாமல் இருக்கணுங்கிறது உண்மைதான். ஆனால் நம்பிக்கைங்கிறது 100% நெகட்டிவ் வேல்யூ கிடையாது. இதை பகவான் 17வது அத்தியாயத்தில் என்ன செய்துள்ளார், இந்த ஸ்ரத்தையையே 3ஆக பிரிச்சிருக்கார். சாத்விகமான ஸ்ரத்தை, ராஜசமான ஸ்ரத்தை, தாமசமான ஸ்ரத்தைன்னு சொல்லி. நம்ம யார் ஏமாற்றுவார்களோ அவர்களிடத்தில் வச்சிருக்கிற நம்பிக்கை தாமசமான ஸ்ரத்தை அல்லது ராஜசமான ஸ்ரத்தை. பிறகு எங்கு ஒரு பொருள் நம்பிக்கைக்கு உரியதோ, விச் டிசர்வ்ஸ் ஃபெய்த், அந்த இடத்துல நம்பிக்கை வச்சா அது சாத்விகமான ஸ்ரத்தை. அதனால் நம்பிக்கைங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நம்ம சரியான இடத்துல நம்பிக்கை வைக்கிறோமா அல்லது தவறான இடத்துல நம்பிக்கை வைக்கிறோமா. ஒருவர் ஒரு செல்வந்தர், யார் தன் இடத்துல பணம் கேட்டாலும், டொனேஷன் ஏதாவது கேட்டால், இந்த கோயிலுக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு கேட்டால் கொடுத்துட்டே இருப்பார். அவருடைய மனைவி அவரிடத்து சொன்னார்கள், நீங்கள் ரொம்ப ஏமாந்துட்டுருக்கீங்க, வர்றவனெல்லாம் உங்கள்கிட்ட சும்மா பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொன்னார். அதற்கு அவர் சொன்னார், எனக்கு தெரியும்
நான் எவ்வளவு டொனேஷன் பண்ணுறேனோ அதில் ஒரு 70% ஏமாற்றப்படுது தான். இருந்தாலும் நான் ஏன் கொடுக்குறேன்னு சொன்னால், வர்றவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையானவங்கன்னு எனக்கு சில சமயம் தெரியறதில்ல. 10 தவறானவர்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. ஒரு சரியான ஒருவனுக்கு கொடுக்காம நான் இருந்துடக்கூடாது. அதாவது தகுதியுடைய ஒருவனுக்கு நான் உதவி செய்யாமல் போகிறது ஒரு பக்கம், தகுதி இல்லாதவங்களுக்கு 10 பேர்னு சொன்னால் அந்த 10 பேர் போனாலும் பரவாயில்ல, தகுதியுடைய ஒருத்தனை நான் லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னார். ரொம்ப நல்ல கருத்து. அதே போல் நம்ம 10 பேர்த்துக்கிட்ட ஏமாந்து போகிறது ஒரு விதமான லாஸ். நம்பிக்கைக்கு உரியவரிடத்துல நம்பிக்கையை நம்ம வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா அது பெரிய லாஸ். ஏன்னா அப்படிப்பட்டவங்க அவ்வளோ சுலபமாக நம்ம வாழ்க்கையில் கிடைக்க மாட்டார்கள். அது நம்மளுடைய உறவினர்களோ நண்பர்களோ யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்பிக்கைக்கு உரியவரை வாழ்க்கையில் சந்திக்கிறது ரேர். அவரிடத்துல நம்ம நம்பிக்கையை வைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது பெரிய லாஸ். அதற்காக 10 பேர்த்துக்கிட்ட நம்பி ஏமாந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். அந்த நம்முடைய உண்மையான நம்பிக்கை நமக்கு முழுமையான அழிவை கொடுத்து விடாது. ஏதோ கொஞ்சம் லாஸ் இருக்கலாமே தவிர நம்பினோர் கெடுவதில்லைங்கிறது போல நமக்கு உண்மையான கேடு வராது. ஆகவே இந்த ஸ்ரத்தைங்கிற இடத்துல பயத்தை நம்ம நீக்கி ஸ்ரத்தையில் ஸ்ரத்தை வரணும். நம்பிக்கை வச்சா நல்லதுங்கிறதுல முதல்ல நம்பிக்கை வரணும். அதுக்கப்புறம் நம்ம நம்பிக்கை வச்சு பழக வேண்டும். வெறும் யாரையும் நான் நம்ப மாட்டேன், எல்லாமே ஏமாற்றுபவர்கள் தான், இது ஒரு சில தாக்குதல்னால வந்த தவறான கொள்கை. சில சமயங்களில் நம்ம ஏமாற்றப்பட்டிருப்போம், அதனுடைய விளைவாக நம்ம ஓவர் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. நம்பிக்கைக்கு உரியவர்கள் இருக்கின்றார்கள், நம்பிக்கைங்கிறது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே நடைபெறாது. அப்படி இது பொதுவாக எல்லாற்றையும் மற்றவங்களை நம்புறது அதெல்லாம் பொதுவான நம்பிக்கை. இந்த ஸ்ரத்தைங்கிறது 2 அர்த்தத்தில் இருக்குது. ஒன்று பொதுவாக மற்றவர்களுடைய வார்த்தையை நம்புறது, மற்றவங்களை நம்பி நம்ம ஒன்றை ஆரம்பிப்பது, இதெல்லாம். ஆனால் இந்த இடத்துல ஸ்ரத்தை அப்படிங்கிறது சாதாரண அர்த்தத்தை விட கொஞ்சம் வேறுபட்டு வருகிறது. பொதுவாக நம்பிக்கை அப்படின்னா ஒருவரை நான் நம்புகிறேன், அவருடைய வார்த்தையை நம்புகிறேன், அவர் கொடுத்த வாக்குறுதியை நம்ம நம்பி நம்ம வாழ்வது. ஆனால் அந்த விதத்தில் இங்கு பேசப்படவில்லை. இந்த இடத்துல அறிவை கொடுக்கும் கருவியில் இருக்கின்ற நம்பிக்கை, பிரமாணே விஸ்வாசக, பிரமாணத்தில் இருக்கின்ற நம்பிக்கை. இங்கே பிரமாணம்னா என்ன? எது நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு கருவியாக இருக்கோ அந்த கருவியில் இருக்கின்ற நம்பிக்கை, அதுதான் இந்த இடத்துல இருக்கிற ஸ்ரத்தா. அப்போ இங்கே கருவி என்ன என்றால், இங்கே கருவி வேதாந்தம். வேதாந்தம்ங்கிறது ஞானத்தை கொடுக்கின்ற ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கருவியிடம் இருக்கின்ற நம்பிக்கை. வேதாந்தம்ங்கிறது ஜடமாக இருக்குது. அந்த கருவியிடம் மட்டும் நம்பிக்கை இருந்தால் போதாது, அதை இயக்குகின்ற குருவிடம் இருக்கின்ற நம்பிக்கை. என்ன நம்பிக்கைனா, அவர் வேதாந்தத்தை தான் சொல்கின்றார், சரியாகத்தான் சொல்கின்றார். அப்போ குருவினுடைய விளக்கம், அந்த குரு எடுத்துக்கொண்ட வேதாந்தம், இந்த இரண்டையும் முற்றிலும் நம்புதல். இப்போ பிரமாணத்தில் இருக்கின்ற விஸ்வாசம், அதுதான் இங்கே லட்சணமாக வந்திருக்கு. குருவிடத்திலும் வேதாந்தத்திலிடத்திலும் இருக்கின்ற விஸ்வாசம், ஸ்ரத்தை. இந்த ஸ்ரத்தையினுடைய அவசியம் ஏன்? இங்கே ஏன் நம்ம ஸ்ரத்தை வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம்? இப்போ நான் இங்கிருந்து ஒரு பொருளை எடுத்து காட்டி, இப்போ இதை என்ன கலர்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் இந்த கிளிப்பு க்ரீன், பச்சை கலரில் இருக்குதுன்னு சொல்கிறீர்கள். இது உங்களுக்கு ஞானம், ஞானமாக வந்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் நான் எடுத்து ஒரு சிறிய பொருளை கையில் வச்சுட்டு இந்த கைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நான் கேட்டேன்னா உங்களுக்கு தெரியலேன்னு சொல்கிறீர்கள். பிறகு நான் சொல்கிறேன் இதற்குள்ளே ஒரு சின்ன மோதிரம் இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன், கையில் மறைச்சி வச்சுட்டேன். இப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கைங்கிறது ஒரு அவசியம் விடுகிறது. ஏன்னா நீங்கள் பார்க்கவில்லை.
வெறும் வார்த்தையை மட்டும் கேட்டுள்ளீர்கள். அப்போ ஒரு நம்பிக்கையினுடைய தேவை இருக்குது. நம்பிக்கையின் ஒரு தேவை இருந்தால் தான் அதை எடுத்து காட்டும் பொழுது நீங்கள் கண்ணை திறந்து பார்ப்பீர்கள். சப்போஸ் நான் கைக்குள்ளே பூனை இருக்குதுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்குவோமே, கண்டிப்பாக உங்களால் நம்ப முடியாது. இல்லை குரு சொல்கிறார் அதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் குஸ்ரத்தா அப்படின்னு சொல்லப்படுது. குஸ்ரத்தான்னா மூட நம்பிக்கை. அதாவது ஒரு வார்த்தையை குரு சொல்கிறார், நான் இப்போ என்ன சொல்கிறேன், என்னுடைய கையுக்குள்ளே உயிரோட ஒரு பூனையை வச்சுருக்கிறேன்னு சொன்னால், அவர் குரு சொல்லிட்டா நம்ம நம்பாமல் இருந்தால் அது பாவம், நான் நம்புகிறேன்னு சொன்னால் அதுவும் சாஸ்திரம் தவறு என்று சொல்கிறது. இப்போ குரு ஒரு வாக்கியத்தை சொல்லும் பொழுது அது என்னுடைய அனுபவத்திற்கு முரண்பட்டிருந்தால் நம்ம யோசிக்க வேண்டும். இப்போ குரு வாக்கியத்தை இவர் ஜோக்குக்காகத்தான் சொல்கிறார், ஞானத்தை கொடுக்க சொல்லலை, அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். குரு சொல்கிறதுனால மட்டும் அது சரியாகாது. இப்போ இங்கே வேதாந்தத்தில் என்ன ஆகுதுன்னா, சிஷ்யன் இந்த உலகத்தோடு வச்சிருக்கிற இணக்கத்தில் துயரப்பட்டு ஒரு சம்சாரியாக வருகின்றான். குரு என்ன சொல்கிறார், வேதாந்தத்தில் என்ன சொல்கிறதோ அதை சொல்கிறார், நீ ஆனந்த ஸ்வரூபின். அவனோ துக்கப்பட்டுட்டு வந்திருக்கான். வந்தவனை பார்த்து நீ ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறன்னு சொன்னால் அவனை டீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. அப்போ அவனால் நம்ப முடியாது. இப்போ இந்த இடத்துல தான் ஸ்ரத்தை தேவைப்படுகிறது. எப்படி தேவைப்படுகிறதுனா, குரு சொல்கிறத முழுமையாகவும் நீக்கக்கூடாது, முழுமையாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பிறகு என்ன செய்ய வேண்டும், குரு சொல்கிறதுல உண்மை இருக்குது, ஆனால் எனக்கு அது இப்பொழுது சரியாக புரியல, ஒரு முரண்பாடு இருக்குது. ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்னா, அவருடைய வாக்கியத்தில் நமக்கு புரியாத ஏதோ ஒரு நுட்பமான பொருள் இருக்குது, நம்ம அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இதுக்கு பேர் தான் ஸ்ரத்தை. என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன் அப்படின்னாலும் அது சரியான ஸ்ரத்தை இல்லை, அது தாமசமானது. அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு சில பேர் முடிவு பண்ணியிருப்பார். நான் அவர் என்ன சொல்லுவாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நான் புரிஞ்சுக்குவேன், ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லைன்னாலும் அஸ்ரத்தா. குஸ்ரத்தையும் இருக்கக்கூடாது, அஸ்ரத்தையும் இருக்கக்கூடாது. ஸ்ரத்தை அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறத நம்ம கேட்டுட்டு அது நம்முடைய அனுபவத்துக்கு முரண்பட்டு இருந்தால் உடனே நம்ம என்ன பண்ணணும், குருவினுடைய வாக்கியத்தை நீக்கிடக்கூடாது. அதை தப்புன்னு சொல்லாமல், சரி அதை வச்சிருப்போம், அதில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த வாக்கியத்திலையும் நம்பிக்கை, ஆனால் அதை முழுமையாகவும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள வேண்டாம், பொறுமையாக இருந்து அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தல். அப்போ தான் நம்ம மீண்டும் விசாரம் பண்ணி அந்த முரண்பாடு இல்லாமல் புரிந்து கொள்வோம். இந்த ஸ்ரத்தை இல்லை அப்படின்னா கான்ட்ரடிக்ஷன், எதிர்மறையை கேட்ட உடனே நீக்கிடுவோம், அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிடுவோம். இப்போ குரு உபதேசம் பண்ணுறார், அஹிம்சையை பின்பற்ற வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் நம்மளால் முடியாது, காட்டில் வேணால் இருந்துட்டு பேசலான்ட்டு விடுவார். காரணம் என்ன, அதில் ஏதோ சில கஷ்டம் இருக்குது. ஆனால் குரு சொல்கிறார், ஸ்ரத்தை இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவோம், குரு சொல்கிறது செய்யக்கூடியதாக தான் இருக்கும், உண்மையை பேசணும்னு சொல்கிறார், அஹிம்சையை பின்பற்றணும்னு சொல்கிறார். அப்போ சில சந்தேகங்கள் வரும். இப்போ அஹிம்சையை பின்பற்றும் பொழுது சில சங்கடங்கள் வருது, சில சமயம் உண்மையை பேச முடியவில்லையே, அப்போ நீங்கள் சொல்வது எப்படி? இந்த மாதிரி மீண்டும் இவன் குருவிடத்தில் போய் விசாரம் பண்ணி கேள்வி கேட்டு ஞானத்தை அடையணும்னா என்ன பேஸ், என்ன ஆதாரம்னா ஸ்ரத்தை தான். இந்த ஸ்ரத்தை இருந்தால் தான் நம்ம மனதில் விபரீதமாக தெரிந்தாலும் அந்த விபரீதத்தை ஒதுக்கி வச்சுட்டு மேலும் விசாரத்தில் ஈடுபட முடியும். இப்போ ஞானம் வர்ற வரைக்கும் ஸ்ரத்தை நமக்கு ஒரு பாலமாக இருக்குது. குரு ஒரு வாக்கியத்தை சொல்லியாச்சு, ஸ்ரத்தை 100% இருந்ததுன்னா அதுவே ஞானம். ஆனால் நம்ம மனசில் அது ஞானமாகிற அளவுக்கு பக்குவம் ஏற்படவில்லை. அப்போ என்ன ஆகணும்னா, அது ஞானம் ஆகும் வரை கொஞ்சம் விசாரம் தேவைப்படுகிறது, சற்று சில தெளிவு தேவைப்படுகிறது, சில சந்தேகங்கள் இருக்கின்றது. அப்போ அந்த சந்தேகங்களை நீக்கி தெளிவடைகிற வரைக்கும் நம்ம அதே விசாரத்திற்குள்ளே இருக்கணும், அந்த பிரமாணத்தை பற்றி இருக்கணும்னு சொன்னால் எது நம்மை அங்கு பிணைக்கும்?
ஸ்ரத்தா ஒன்று தான். ஏதாவது ஒரு லாஜிக் நமக்குள்ளே வந்துடும், உடனே அதை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அப்போ நம்பிக்கை ஒன்று தான் நமக்கு ஞானத்தை அடையும் வரை சாதனையில் தொடர வைக்கும். சாதனைனா இந்த இடத்துல அந்த பிரமாண வியாபாரத்தில் நம்மை வைத்திருக்கும். இப்போ ஸ்ரத்தைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சமக அப்படிங்கிற சாதனையில் நம்ம ஆரோக்கியமான மனதை அடைவோம். மனதுக்குள்ள ஒழுக்கங்கள் விட்டால் எ ஹெல்த்தி மைண்டு, சமதமத்தினால ஹெல்த்தி மைண்டை அடைவோம். திதிக்ஷாவனால் எ ஸ்ட்ராங், எ ஸ்ட்ரென்த்தோட கூடிய உறுதியான மனதை அடைவோம். ஆரோக்கியமான மனம் சமத்தினாலே தமத்தினாலே, உறுதியான மனம் திதிக்ஷையினால் அடைவோம். பிறகு ஸ்ரத்தையினால் ஞானத்தை வாங்குகின்ற பாத்திரமான மனதை அடைவோம். எதுக்குமே ஒரு பாத்திரம் வேணுமல்ல, அந்த பாத்திரம்தான் ஸ்ரத்தை. பாத்திரம் தலைகீழாக இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, ஓடோட சிவலிங்கம் மாதிரி ஒரு பாத்திரம் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அப்படியே ஞானம் வர வர அப்படியே போயிடும். அப்போ பாத்திரம்னா வாங்கி கொள்கின்ற மனம், ஞானத்தை வாங்குகிற மனம் ஸ்ரத்தையினால தான் நமக்கு கிடைக்கிறது. அப்போ சமதமம் ஆரோக்கியமான மனத்தையும், சமதம உபரமம் மூணுமே ஆரோக்கியமான நல்ல மனதையும், திதிக்ஷா எ ஸ்ட்ராங் மைண்ட் உறுதியான மனதையும், ஸ்ரத்தை ஞானத்துக்கு யோக்கியமான மனதையும் நமக்கு கொடுக்கின்றது. இப்போ யாருக்கு அறிவு அடையணும், அறிவு லட்சியமாகின்றதோ அவர்களுக்கு இந்த ஸ்ரத்தா விஸ்வாசங்கிறது மிக மிக முக்கியமான சாதனை. ஏன்னா இது ஞானத்தோடு நேரடியாக தொடர்பு இருக்கின்றது. இப்போ இனி ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். ஒருவர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறார். அவர் உண்மையை தான் சொல்லியிருக்கார். ஒரு சம்பவத்தை சொல்கிறார், எங்கேயோ எப்போவோ நடந்த ஒன்றை சொல்கிறார். அது உண்மைதான். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே அவர் சொன்ன கருத்து போயிருக்கு. இப்போ திடீர்னு அவருடைய வார்த்தையில் நம்ம சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அது அறிவாக இருக்காது. காரணம் என்ன? நமக்கு சந்தேகம் வந்தாச்சு, அது உண்மையா பொய்யான்னு சொல்லி. பிறகு மீண்டும் நம்ம வேறு ஏதாவது சோர்ஸில் போய் அதை தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம மனசில் உண்மையான அறிவு தான் இருக்குது, ஆனால் அதற்கு அறிவு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கிடையாது. காரணம் என்ன? நம்பிக்கை இல்லை. இப்போ நம்பிக்கைன்னு வந்துட்டால் அதே எண்ணம் அறிவாக மாறி விடுகின்றது. இப்போ மனதில் நம்ம தெரிஞ்சிட்ட விஷயம் அது வெறும் இன்ஃபர்மேஷனா அல்லது நாலேஜா, அது வெறும் ஒரு செய்தியா அல்லது அறிவா அப்படிங்கிறது ஸ்ரத்தையை பொறுத்து இருக்குது. நமக்கு நம்பிக்கை இருந்தால் ஞானமாக இருக்கும், நம்பிக்கை இல்லைன்னா அவர் சொல்லியிருக்கார் கேட்டிருக்கோம் பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இதை போலீஸ் புத்தி அப்படின்னு சொல்லுவார்கள். போலீஸ் புத்தின்னா அந்த திருடனை போலீஸ் பிடிச்சிட்றான். போலீஸ் திருடங்கிட்ட கேட்பான். போலீஸ் என்ன நினச்சிட்டு கேட்பாங்க தெரியுமா? என்ன ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார், நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் மைண்டை, எப்படின்னா என்ன சொன்னாலும் அது உண்மை இல்லைன்னு நினச்சிட்டு தான் கேட்போமா. காரணம் என்ன? அவங்க பார்க்குற ஆட்கள் அப்படி இருக்குது. அவன் என்ன சொன்னாலும் மைண்டுக்குள்ளே ஒரு 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 எங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குமா, இவன் பொய் சொல்கிறான், இவன் பொய் சொல்கிறான், இவன் பொய் சொல்கிறான்னு சொல்லி. காரணம் அவன் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கான், அதனால் அவர் அப்படி நினைக்கிறார். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் உண்மையை சொன்னாலும் சரி பொய்யை சொன்னாலும் சரி, இவருக்கு அவங்கிட்ட இப்படி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அவ்வளவுதான். பிறகு அதை தீர்மானம் பண்ணி பின்னாடி தான் முடிவு பண்ணுவார். அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலையை வளர்த்தி வச்சுருக்காங்க. அவர் வேதாந்த கிளாஸில் உட்கார்ந்தா என்ன ஆகும்னா அதே வாசனை தான் ஓடிக்கிட்டே இருக்கும். சொல்கிறது பொய், சொல்கிறது பொய், சொல்கிறது பொய்ன்னு சொல்லி மாற்றுறது ரொம்ப கஷ்டம். இப்படி நம்ம எரியாமல் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். யார் வாயை திறந்து பேசினாலும் உண்மையை சொல்கிறானான்னு ஒரு சந்தேக புத்தி. மேபி அவங்க ப்ரொஃபஷனுக்கு அவங்களுக்கு அது தேவைப்படலாம். பட் உண்மையான விஷயம் உள்ளே போனாலும் அது பொய்ன்னு நம்ம நினச்சிட்ருக்கிற வரைக்கும் அது பொய் தான், அது நமக்கு ஞானம் இல்லை. அப்போ ஸ்ரத்தை அப்படிங்கிறது நமக்கு உண்மையை தெரியுதோ பொய் தெரியுதோ வேறு, நம்பிக்கை இருந்தால் அது ஞானமாக இருக்கும். இந்த ஸ்ரத்தைக்கு பெரிய தடை பயம். அந்த பயத்துக்கு காரணம் சில இடங்களில் தவறான இடத்துல நம்பிக்கையை வச்சு தோல்வி அடைஞ்சிருப்போம். அதுதான்
அது வந்து நமக்கு சில பேர்த்துக்கு பிஸ்னஸ்க்குள்ளே போயும் கூட எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியறதில்ல. எவ்வளவுதான் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஃபுல் ரைட்டு பணத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா எப்படிப்பட்டவங்களுக்குமே சலனம் வந்துடும், புத்தி வந்து தடுமாறி. அதனால் அது நம்மளுடைய பெற்றோராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், பிஸ்னஸ்னு வரும்போது கண்காணிக்கிறதுக்கு 2-3 பேர் இருக்கணும். 2-3 இடத்துல செக்கிங் இருக்கணும். அப்படி ஒரு செக்கிங் வச்சுட்டா அந்த ஒரு விதமான ஃபால்ஸ் எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணி தப்பாக நினச்சிக்குவானோ இப்படியெல்லாம் நினச்சி அவங்களுக்குள்ளேயே திருடலாம் கையாளலாங்கிற எண்ணத்தை நம்ம வளர்த்தி விட்டுறோம். ரிலேஷன்ஷிப் வேறு, பிஸ்னஸ் டீலிங்கிறது வேறு. அதனால் நம்ம வந்து ஒரு டீலிங்னு சொன்னால் அது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நம்ம என்ன வச்சுக்கணும், ஒரு கண்காணிக்கிறதுக்கு 2-3 சேனல் வச்சுருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு கவனமாக இல்லாமல் வியாபாரத்தில் போய் 2 பேர்த்துக்கிட்ட ஏமாந்து உடனே லைஃபையே ஃபிலாசபியை மாற்றிடுறது. யாரையும் நம்பக்கூடாது. அவர்களுக்கு வந்து ஆரம்பத்தில் பணத்தை எடுக்கலாங்கிற எண்ணமே இருக்காது. நம்ம கொடுக்குற ஓவர் ஃப்ரீடம் அவங்களுக்குள்ளே எடுக்கலாங்கிற தாட்ஸ் எண்ணத்தையே உருவாயிரும். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன விநாயகர் கோயில், அதில் வந்து ஒரு தங்க செயின் அந்த விநாயகருக்கு போடப்பட்டிருந்தது. அங்கே வேலை செய்கிற ஒரு ஏழை பெண் வந்து அதை திருடிட்டான். அதுக்கு அந்த டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னார், அவன் மேலே தப்பில்லை, அவளோ ஏழை கஷ்டப்பட்டுருக்கா, நான் வந்து அதுக்கு ஒரு பூட்டு போடாமல் கவனம் இல்லாமல் இருந்து அவளுக்குள்ளே திருடலாங்கிற புத்தியை கொடுத்து அவளை திருடி ஆக்கியதே நான் தான் அப்படின்னு சொன்னேன். காரணம் என்ன, நம்மளுடைய கவனக்குறைவில் அந்த ஏழ்மையை பார்க்கும் பொழுது அந்த சின்ன மனது, ஒரு 18 வயசு சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தோணியிருக்கு, திருடலான்னு தோணியிருக்கு. அப்போ தவறு நம்முடையது தான். இதுதான் நடந்துட்டுருக்கு. நம்முடைய கவனக்குறைவினால் நம்ம ஏமாந்துருக்கோம். உடனே பெரிய ஃபிலாசபராக மாறி யாரையும் நம்பக்கூடாது. இது என்னுடைய அட்வைஸ். அப்படி ஒரு 80 வயதான ஒருவரை நான் சந்தித்தேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இது ரொம்ப வயசாகிருக்கு, இவர் ஏதாவது நமக்கு சொல்லுவார்னா அவருக்கு என்கிட்ட சொன்னது, யாரையும் நம்பாதீங்க. காரணம் என்னென்னா, இந்த கதவை நான் திறந்து வச்சுட்டு அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தேன். அதை எப்படி திறந்து வச்சுக்கிறீங்க? நான் என்ன உள்ள உபனிஷத் புக்கு, அதை திருடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. இருந்தாலும் நம்பாதீங்க. அப்போ 80 வயசில் என்ன அறிவை அடைந்துள்ளார்? யாரையும் நம்பக்கூடாது. இது வந்து ராங் ஃபிலாசபி. அந்த ஃபியரை நம்ம நீக்கி அந்த நம்பிக்கைங்கிறது மிக மிக முக்கியம். இந்த நம்பிக்கை இன்மை அதிகமான அது ஒரு விதமான டிசீஸ். சைக்காலஜியில் அது ஒரு டிசீஸ். யாரையும் நம்பாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு நோயாக கருதப்படுகின்றது. நம்பிக்கைக்கு எவ்வளவோ சக்தி இருக்குது. ஒரு டாக்டர் என்னிடத்தில் ஒரு புதிதான ஒரு கருத்து சொன்னார். அதாவது ஒரு மெடிசன் புதுசாக வந்துடுதுன்னு சொன்னால் டாக்டருக்கு வந்து அந்த மெடிசன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குமா. உடனே டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்களா, அந்த மெடிசனை கொடுப்பாங்களாம். கொஞ்ச நாளைக்கு அந்த மெடிசன் ஒர்க் ஆகுமா. பிறகு கொஞ்ச நாள் ஆக சில பேஷண்ட் வந்து இந்த மெடிசன் எனக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்ல டாக்டருக்கு நம்பிக்கை போகுமா. இந்த முதல் கொஞ்ச நாள் அதிகமாக ஒர்க் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, லண்டனில் வந்து ரிசர்ச் பண்ணி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. டாக்டருக்கு அந்த மெடிசன் மேலே இருக்கிற ஃபெய்த் பேஷண்ட்டுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதாவது டாக்டருக்கே ஃபெய்த், ஏன்னா யாருமே நெகட்டிவாக ரிப்போர்ட் பண்ணல, உடனே டாக்டருக்கு 100% ஃபெய்த். அப்போ டாக்டரே முழு நம்பிக்கையோடு கொடுக்கும் பொழுது அதனால் அதனுடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. பிறகு என்ன ஆகுதுன்னா, 2-3 பேர்த்துக்கு அது ஒர்க் ஆகலைன்னு சொன்ன உடனே டாக்டருக்கு ஃபெய்த்து குறைஞ்சிருதான். ஃபெய்த்து குறைஞ்சி கொடுக்கும்போது டாக்டர் கொடுக்குறேன் என்ன ஆகுமோ ஆகிட்டு போகட்டும் அப்படி நினச்சிட்டு கொடுக்கும் பொழுது அதனுடைய எஃபெக்ட்டு குறைவாக இருக்குது. அதனால தான் எல்லா மெடிசனும் ஃபஸ்ட்டு டைம் வரும்போது அதிகமாக சக்ஸஸ் ஆகுது. அதுக்கு வந்து ஃபெய்த் ஒரு காரணம். இப்படி இந்த நம்பிக்கை இருக்கே, அது எத்தனையோ இடங்களில் நம்ம எரியாமல் வேலை பண்ணிகிட்ருக்கு. இப்போ அந்த நம்பிக்கைங்கிற ஒரு மனநிலையை நம்ம இழந்து விடக்கூடாது. நம்ம அதை இழந்து விடுவது தான் மெச்சூரிட்டி, பக்குவம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஒன்றை நம்ம நம்ப முடியும்னா அது மென்டல் ஸ்ட்ரென்த். என்னால் நம்ப முடியும். இப்போ நம்பிக்கைங்கிறது அது மனசக்தியினுடைய பிரதிபிம்பமே தவிர பலகீனம் அல்ல.
நான்லாம் நம்பிக்கைவாதி அல்ல, நம்புறவனெல்லாம் முட்டாள் அப்படின்னலாம் பலர் நினைக்கின்றார்கள். நம்புறதுக்கு தான் புத்திசாலித்தனம் வேணும். நான் எதையுமே நம்பலைங்கிறதுக்கு அறிவே வேண்டாம், மனசக்தியும் வேண்டாம். கடவுள் முதல் கொண்டு நான் எதையும் நம்பலைன்னு சொல்கிறதுக்கு என்ன புத்தி வேணும்? ஆனால் நம்புறதுக்கு தான் அறிவு வேணும், மனப்பக்குவம் வேண்டும். அதனால் ஸ்ரத்தை ஆன்மீகத்துக்குள்ளேயும் சரி, ஈவன் லைஃப்லேயே மெடிசன்லேயே பார்க்குறோம் ஸ்ரத்தைக்கு எவ்வளவு பெருமை இருக்குன்னு. அந்த ஸ்ரத்தையை நாம் இழந்து விடக்கூடாது. இப்படி சொன்னதுக்கப்புறம் திடீர்னு வரும், யாராவது ஏமாற்றிட்டா. இவ்வளவு சொல்லி முடித்ததுக்கப்புறம் நான் நம்பிக்கையோடு போகிறேன், யாராவது ஏமாற்றி விட்டால், ஏன்னா நம்ம ஏமாற்றுறவங்களை பார்க்குறோம். பிறகு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம மனம் பக்குவம் அடைய அடைய, நம்ம சாத்விகமான மனம் வர வர யார் ஏமாற்ற மாட்டாங்களோ அங்கே தான் நமக்கு ஸ்ரத்த வரும். மீதி இடத்துல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து விடுவோம். அந்த புத்தி கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சிடும். சாத்விகமான புத்தி வந்துட்டால் எங்கு எவ்வளவு தூரம் யாரை நம்பணுங்கிற நமக்கு அறிவு வந்துவிடும். அப்போ அந்த ஏமாற்றம்ங்கிறது வராது. 4 முறை ஏமாந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ஏமாற்றம் ஸ்ரத்த கூடாதுங்கிற தத்துவத்துக்கு வரக்கூடாது. ஏமாற ஏமாற ஸ்ரத்தையில் கவனமாக இருக்கணுங்கிறதான் வர்ணமே தவிர ஸ்ரத்த இன்மைக்கு நம்முடைய ஏமாற்றங்கள் அழைத்து செல்லக்கூடாது. ஏன்னா பலருக்கு இந்த டேமேஜ் வர்றதை நம்ம பார்க்குறோம். பல சமயங்களில் ஏமாந்து அந்த ஸ்ரத்த நம்புகிற மனதை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். அது ஒரு பெரிய டேமேஜ் அவர்களுக்கு கிடைப்பது. இனி அடுத்த கருத்து, ஸ்ரத்தையை வளர்த்தி கொள்ள உபாயம். நம்ம எப்படி ஸ்ரத்தையை வளர்த்தி கொள்வது? வேதாந்தத்தில் ஸ்ரத்தையையும் வேதாந்தத்தை உபதேசிக்கின்ற குருவிடம் ஸ்ரத்தையை எப்படி வளர்த்தி கொள்ளுதல், ஸ்ரத்தா உபாயம். முதல் கருத்தாக சொல்லப்படுவது ஈஸ்வரத்துவ புத்திகி. இது ஒரு முக்கியமான கருத்து. ஈஸ்வரத்துவ புத்தி. ஈஸ்வரத்துவ புத்தின்னு சொன்னால் வேதாந்தம் ஈஸ்வரனிடமிருந்து வந்தது அப்படின்னு, பகவானிடமிருந்து வந்ததுங்கிற புத்தி இருந்தால் நம்பிக்கை வரும். அதே போல் குருவினுடைய வாக்கியமும் ஈஸ்வரனுடைய வாக்கியம் என்கின்ற, அது இறைவனிடமிருந்து வருகின்ற வாக்கியங்கிற ஒரு ஆட்டிடியூட். புத்தினா பாவனா, ஜஸ்ட் அன் ஆட்டிடியூட், அவ்வளோதான். ஏன்னா வேதாந்தமே ஈஸ்வரனிடமிருந்து வந்தது. ஏன்னா சில ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ரிஷிகள் பொழுது போகாமல் உட்காந்து எழுதுனது தான் வேதாந்தம் நல்லா சொல்லுவார்கள். அப்போ நமக்கு நம்பிக்கை போயிடும். எப்படி நம்பிக்கை போகும்னா, அந்த காலத்தில் உபநிஷத்தெல்லாம் பொருந்தி வரலாம். ஏன்னா ரிஷிகள் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்கலாம். இந்த காலத்துக்கெல்லாம் ஒத்து வராதுன்னு நினச்சிருவோம். அப்போ இது மனிதர்களால் எழுதப்பட்ட சாஸ்திரம் அல்ல, இது இறைவனாலேயே கொடுக்கப்பட்டது அப்படின்னு வேதாந்தம் ஈஸ்வரனிடமிருந்து வந்தது என்கின்ற புத்தி. அப்போ நமக்கு நம்பிக்கை வரும். ஒரு மனிதனிடமிருந்து வந்ததுன்னு நினச்சோம்னா நம்பிக்கை போயிடும். இந்த கருத்து எல்லா ரிலீஜியன்லேயும் இருக்குது. இது ஒரு மதத்துக்கு சொந்தமல்ல. எல்லா ரிலீஜியன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக ஈஸ்வரனிடமிருந்து சில வேர்ட்ஸ் வந்தது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கடவுள்கிட்ட இருந்து தான் வந்தது. ஏன்னா மனிதன்னு எழுதுனா மக்களுக்கு ஸ்ரத்த போயிடும்னு சொல்லி எல்லா ரிலீஜியன்லேயும் அங்கே சொல்கிற சில கருத்துக்களெல்லாம் மனுஷங்கிட்ட இருந்து வரல, காடுகிட்ட இருந்து டைரெக்டாக வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன மூல காரணம்னா ஸ்ரத்தை வர வேண்டும், அதற்காகத்தான். இப்போ ஈஸ்வரத்துவ புத்தி. அதே போல் குருவினுடைய வாக்கியமும் ஈஸ்வரனிடமிருந்து வருவதாக பாவனை செய்ய வேண்டும். அது முதல் உபாயம். அதாவது ஈஸ்வரனை மனதில் கொண்டு வந்தால் நமக்கு நம்பிக்கை கிடைக்கும், நம்பிக்கை வளரும். இரண்டாவது வினயக, பணிவு. பணிவு ரொம்ப முக்கியம். மனதில் பணிவு இருந்தால் தான் நம்ம இனி ஒருவருடைய வாக்கியத்தை கேட்போம், கேட்டு உள்ளே தள்ளுவோம். இந்த பணிவில்லை, வினயம் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஸ்ரத்தை வராது, அறிவும் வராது. இங்கே பணிவு அப்படின்னு சொன்னால், உதாரணமாக ஒருவர் ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கார். அந்த செல்வத்தினுடைய நிமித்தமாக கர்வம் வந்துடலாம். அதை விட டேஞ்சர் என்னன்னு சொன்னால்,
ஒருவருக்கு வந்து மற்ற சில அறிவுகளெல்லாம் இருக்கும், மற்ற சில கலைகள் கற்றிருப்பார்கள். அதனால் ஒரு கர்வம் வந்துடுதுன்னு சொன்னால் இனி ஒருவரிடம் கேட்கின்ற மனநிலையை இழந்து விடுவார்கள். இப்போ ஒருவர் தர்க்கம் படிச்சிருக்கார், இலக்கணம் ரொம்ப படித்துள்ளார், அல்லது மற்ற இப்போ இருக்கிற நாலேஜ், ஏதாவது கம்ப்யூட்டராக இருக்கலாம், அதில் எல்லாம் ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருக்கார், பெரிய அறிவாளியாக இருக்காருன்னு வச்சுக்கோமே. ரொம்ப அறிவாளியாக இருக்கிறவர்கள் வந்து வேதாந்தத்துக்குள்ளே வர்றார். அவர் வந்து எத்தனையோ PhD எல்லாம் முடிச்சுட்டு வர்றாருன்னு வச்சுக்கோமே. அப்போது அவர்களுக்கு வந்து தான் ஏற்கனவே படித்தவன், பெரிய படிப்பு படித்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த கர்வமே அவர்களுக்கு வந்து வினயம் இல்லாமல் புதிதாக ஒரு அறிவை வருவதற்கு தடையாக இருக்கும். இதில் ஒரு பெரிய உண்மையை நம்ம என்ன உணரணும்னு சொன்னால், இப்போ ஒருவர் வந்து கெமிஸ்ட்ரியில் பெரிய PhD முடிச்சிருந்தாலும் அவர் வந்து இலக்கியம் அல்லது வேதாந்தம்னு வரும்பொழுது அவர் UKG தான். ஏன்னா ஜீரோ நாலேஜ், அந்த விஷயத்தில் தனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு புரிஞ்சிருக்கணும். அந்த சில சமயம் அது தெரியாமல் நான் தான் படிச்சிருக்கிறேனே அந்த வித்யா கர்வம் வந்து விட்டால், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து விட்டால், பிறகு புதிதாக நம்ம எதையும் கேட்க முடியாது. நம்ம யாருக்கிட்ட போய் காதை கொடுக்கும் பொழுது எப்படி காதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒன்றும் தெரியாது, தான் முட்டாள் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது வேறு, ஆனால் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் நான் முட்டாள் அப்படின்னு. யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், காரணம் சொல்லாமே அது அவங்களுக்கு தெரியலாம். பட் மனசுக்குள்ளே நான் ஒரு முட்டாள் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் கேட்கணும். இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமே, நான் தான் எவ்வளவோ படிச்சிருக்கிறேனே அப்படிங்கிற எண்ணம் இருந்தால், அந்த பணிவு மனதில் இல்லை என்றால் ஸ்ரத்தையும் வராது, ஞானமும் வராது. இதைத்தான் ஓப்பன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, திறந்த மனம். மனம் திறந்திருக்க வேண்டும். அதுக்காக தான் பகவான் வந்து இயற்கையிலேயே காதுக்கு க்ளோஸே கொடுக்கல. காதை என்றைக்குமே ஓப்பனாக வச்சுருக்கார், க்ளோஸ் பண்ண முடியாமல் வச்சுருக்கார். வாயை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து வச்சுருக்கார். ஆனால் நம்ம ஆப்போசிட்டாக வச்சுட்டோம், வாயை திறந்தே வச்சுருக்கிறது. காதை க்ளோஸ் பண்ண முடியாததை கஷ்டப்பட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். காரணம் நம்ம மனசு காதுக்கு கொடுக்கறதே கிடையாது. அப்படி இல்லாமல் காது என்றும் திறந்திருக்க வேண்டும், மனமும் திறந்திருக்க வேண்டும். காரணம் என்னன்னா, நம்ம எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் அதில் தெரியாத விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் எப்போ வேணாலும் ஒரு கிளாரிட்டி நமக்கு வரலாம், யாரிடம் வேண்டுமானாலும் நமக்கு அறிவு வரலாம். ஒரு குழந்தை பெரிய வேதாந்த தத்துவத்தை நமக்கு போதிக்கலாம், அது குழந்தைத்தனமான சொல்கிற ஒரு வார்த்தை போதும் நமக்கு அறிவை கொடுக்கறது. அந்த அறிவினுடைய எல்லையை தொட்டவர்களுக்கு தான் அறியாமையினுடைய எல்லையும் அவர்களுக்கு தெரியும். ஐன்ஸ்டீனுடைய லைஃப்பில் ஃபேமஸ் ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. ஐன்ஸ்டீன் பக்கத்து வீட்டில் ஒரு 5ஆம் கிளாஸ் குழந்தை வந்து ஏதோ கணக்கில் ஏதோ சந்தேகமாக யாரோ விளையாட்டு சொன்னாங்க, உன் பக்கத்தில் தான் ஐன்ஸ்டீன் இருக்கானே போய் கேளு. இந்த குழந்தை வந்து டவுட் கேட்டுட்டு போயிட்டுருக்குமா. உடனே அந்த குழந்தையினுடைய தாயார் இதை தெரிஞ்சு ரொம்ப பயந்துட்டு, அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு, அவர்கிட்ட போய் நீ அரை மணி நேரம் 1 மணி நேரம் கேட்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஐன்ஸ்டீன் சொன்னாராம், அந்த குழந்தை எங்கிட்டிருந்து எவ்வளவு தெரிஞ்சிட்டதோ அதை விட நான் அதிகமாக அந்த குழந்தைகிட்ட இருந்து தெரிஞ்சிட்டேன்னு சொன்னாராம். அப்படி நம்ம மனம் என்றும் திறந்திருக்கணும், யாரிடமிருந்தும் நமக்கு ஞானம் வரலாம். அந்த ஒரு மனநிலை முக்கியம். இனி அடுத்தது வந்து சேவா, சர்வீஸ், சேவை. நம்ம சேவை பண்ணத்தான் நமக்கு வந்து ஸ்ரத்தை நமக்கு வரும், ஸ்ரத்தை வளரும். அதுக்காகத்தான் அந்த காலத்தில் குருகுலத்தில் வந்து சிஷ்யர்களெல்லாம் ஒரு குருகிட்ட இருக்கும் பொழுது, இது குறிப்பாக குருகுலத்துக்கு பொருந்துகின்ற சாதனை. சிஷ்யர்கள் என்ன செய்வார்கள், குருவுக்கு சேவை செய்வார்கள். இன்றைக்கு சில ஆசிரமங்களில் எல்லாம் முக்கியமான இடத்துக்கு தான் வெளியிருக்கிற ஸ்டாஃபை போட்டிருப்பாங்க, மீதி வேலைகளெல்லாம் ஆசிரமத்தில் படிக்க வந்தவர்களே செய்வார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அப்பொழுது தான் குருவினிடம் சென்று குருவோட ஒரு இணக்கம் நமக்கு கிடைக்கும். இப்போ குருவோட கொஞ்சம் இணங்கி பழகும் பொழுது தான் ஞானத்தினுடைய பலனை நாம் பார்க்க முடியும். குருவினுடைய அருகில் போகிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு சேவை, சர்வீஸ் தான். அப்போ சேவையின் மூலமாக குருவை நம்ம அணுகும் பொழுது ஞானத்தினுடைய பலனை அவர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஞானத்தில் ஸ்ரத்தை வரும்.
என்றைக்குமே பிரயோஜனத்தை பார்த்தோம்னா தான் நம்பிக்கை நமக்கு வரும். இப்போ நம்பிக்கை வருவதற்கு காரணம் பலனை பார்க்கணும். அந்த பலனை பார்க்கணும் அப்படின்னா குருவினிடம் அருகில் போகணும். குருவினுடைய அருகில் போகணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு, சேவை, சர்வீஸ். அப்போ சேவையின் மூலமாகத்தான் நம்ம குருவை அணுகி பிறகு ஞானத்தினுடைய பலனை நேரடியாக பார்த்து அதனால் நமக்கு ஸ்ரத்தை வளரும். குருகுலத்தில் எல்லா மாணவர்களுக்கும் குருவினுடைய மிக அருகில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம். அதனால் எங்கேயும் நம்ம ஒரு சேவையை பண்ணணும். வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு செய்கிற சேவை நமக்கு மனதனுடைய பக்குவத்தை கொடுக்கும். இப்போ ஏதோ ஒரு இடத்துல செய்கின்ற சர்வீஸ் நமக்கு ஸ்ரத்தையை கொடுக்க மிக மிக முக்கியமான சாதனை. இதெல்லாம் உபாயம். இனி இறுதியாக ஸ்ரத்தையினுடைய பலன். இந்த ஸ்ரத்தை எப்படிப்பட்ட பலனை நமக்கு கொடுக்கும்? முதல் பலன் நம்ம ஏற்கனவே பார்த்தது, ஞானத்துக்கு யோக்கியதை. ஞானாய பாத்திரத்துவம். பாத்திரதா, பாத்திரத்துவம்னா பாத்திரமாகின்ற, ஞானத்துக்கு உரிய பாத்திரமாக நாம் மாறுகின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாத்திரமாக மாறுறங்கிறது உதாகரணம் தான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம மனது ஞானத்தை பெறுகின்ற தகுதியை உடைய ஒரு கருவியாக மாறும். மனசு எல்லாத்துக்கும் இருக்கு. அறிவை பெறுகின்ற தகுதியை உடைய கருவியாக மாற வேண்டும். அந்த மாற்றம் ஸ்ரத்தையின் மூலமாகத்தான் வரும். சில பேர் மனக்கட்டுப்பாடோடு இருப்பார்கள், பொறுமை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸ்ரத்தை ஒன்றை தவிர, இந்த ஸ்ரத்தை ஒன்றை தவிர மீதி எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக அவர்கள் எவ்வளவு நட்பண்புகள் இருக்கோ அதற்கு தகுந்த பலனை அனுபவிப்பார்கள். நம்ம அதை இல்லைன்னு சொல்லலை. பொறுமை இருந்தால் நல்லா இருப்பார்கள், மனக்கட்டுப்பாடு மன ஒழுக்கம் இருந்தால் சந்தோஷமாக இருப்பார்கள், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஸ்ரத்தை மட்டும் மைனஸாக இருந்துட்டால் ஞானம் மட்டும் வர, மீதியெல்லாம் மற்றவர்களை விட உயர்ந்திருப்பார்கள், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நமக்கு ஞானம் ஏற்பட வேண்டும், இறைவனை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரத்தை தான் மிக மிக முக்கியம். சில பேர்த்துக்கு ஸ்ரத்தை ஆரம்பத்தில் குறைவாக தான் இருக்கும், பிறகு அது வளர்க்கப்படும். கொஞ்சம் வர 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 அது வளர்ந்து விடும். ஏன்னா நம்ம பார்க்குறோம், ஆரம்பத்தில் வரும்போது ஒன்றுமே இல்லாமல் வருவார்கள். ஆச்சரியமாக இருக்குது, இவங்கெல்லாம் வேதாந்தத்து கிளாஸுக்கு தேர்வார்களாம் சந்தேகமாக இருக்கும். அப்படியே பார்த்தோம்னா தேறி விடுவார்கள். சில பேர் வர்ற வேகத்தை பார்த்தா சீக்கிரம் தேறிடுவாருங்களேன்னு இருக்கும். எவ்வளோ வேகமாக வந்தாங்களோ அவ்வளோ வேகமாக ஓடி போய் விடுவார்கள். அப்படி இருக்குது. அதனால் நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது. சிஷ்யர்களை குரு புரிஞ்சிக்கவே முடியாதுங்கிறத குரு புரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, நமக்கு தெரியாது யார் எப்படி, யாருடைய சம்ஸ்காரம் எப்படி இருக்குது. ஏன்னா சில பேர் நான் பார்ப்பேன், ரொம்ப வேகமாக வருவார்கள், பரவாயில்லையே இவ்வளவு பக்குவத்தோடு இருப்பாங்களேன்னா, நல்லவர்கள் தான், நல்லா தான் இருப்பார்கள், தர்மவான்களாக தான் இருப்பார்கள். ஆனால் சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்காது. பிறகு அப்படியே அந்த ஞானத்தில் விருப்பம் இல்லாமல் சென்று விடுவார். சில பேர் பார்த்தா இவங்க எங்கே தேர போகிறாங்கன்னு நினைப்போம். பிறகு கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த சேவையினால் அவர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்பட்டு அறிவை அடைந்து விடுவார்கள். அப்படி இந்த ஸ்ரத்தை வந்ததுன்னா ஞானத்துக்கு மிக மிக அருகில், அப்படியே எட்டுனா அதை தொட்டி விடலாம். அந்த அளவுக்கு ஞானத்துக்கும் ஸ்ரத்தைக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. பிறகு இரண்டாவது பிரயோஜனம் மன ஏகாகிரதா, மன ஒருமுகப்பாடு. எங்கே ஸ்ரத்தை இருக்கோ அந்த இடத்துல தான் மனசை நம்ம குவிக்க முடியும். அது அடுத்த சாதனை சமாதானமாக பார்க்க போகிறோம். அடுத்த சாதனைக்கு ஸ்ரத்தை பயன்படும். இப்போ ஒரு இடத்துல நமக்கு ஸ்ரத்தை இல்லாததுனால தான் மனசு அங்கே வைக்க முடியல. குழந்தைகளுக்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடும்போது எவ்வளவு ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். அந்த குழந்தைகளை டிஸ்ட்ராக்டே பண்ண முடியாது. வேறு எந்த சத்தம், கிச்சனில் எந்த சத்தம் வரட்டும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. படிக்கும்போது ஏதாவது சத்தம் போட்டு பாருங்கள், கோவம் வந்துடும். நான் தான் படிச்சுட்ருக்கேன், ஏன் சத்தம் வருது? காரணம் என்ன அப்படின்னா, எங்கே நமக்கு ஒரு ஸ்ரத்தைன்னா அந்த இடத்துல ஒரு விதமான லவ் அண்ட் அஃபெக்ஷன், எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறது இருக்கோ, அங்கே நம்மை அறியாமல் மனசு நன்கு ஒடுங்கி இருக்கும். ஸ்ரத்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே மன ஒருமுகப்பாடு இருக்காது.
இந்த சமதமத்தில் மனசை எடுக்கிறோம், சமாதானம்னா அடுத்தது பார்க்க போகிறோம், அதில் கொண்டு போய் மனசை வைக்க போகிறோம். மனசு எந்த இடத்துல வச்சு வைக்க முடியும், வச்சு அதை தொடர முடியும்னா எங்கு நமக்கு ஸ்ரத்தை இருக்கின்றதோ. நம்பிக்கை இல்லாமல் ரொம்ப நேரம் வேதாந்தத்தை கேட்க முடியாது, கேட்டாலும் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் சத்தம் அப்படியே தலைக்கு மேலே போயிட்டுருக்கும், காதுக்கு வராது, மனசு வேற எங்காவது போயிடும். காரணம் என்னென்னா ஸ்ரத்தை இல்லை என்றால். பிறகு அடுத்தது ஸ்ரத்தையினுடைய பலன் விசார சித்திகி. அது நம்ம ஏற்கனவே பார்த்ததான். விசாரத்தை ஸ்ரத்தை இருந்தால் தான் பண்ண முடியும். அதாவது வேதாந்தத்தை தொடர்ந்து விசாரம் செய்தல் விசார சித்திகி. அந்த விசாரம் ஸ்ரத்தையினால தான் நடைபெறும். இப்போ சிஷ்யனுக்கு உண்மையும் புரியல, குரு சொல்கிறது விளங்கவில்லை, ஞானமாக இல்லை, அதே சமயத்தில் தன்னுடைய அனுபவம் விருத்தமாக இருக்குது. கொஞ்ச நாள் இவன் விசாரம் செய்து ஆக வேண்டும். எது இவனை இந்த விசாரத்திற்குள் ஈடுபடுத்தும்? குரு சொல்கிறதும் புரியல, தன்னுடைய அறிவும் சரியா இல்லை. பிறகு அந்த இடைப்பட்ட காலத்தில் தொடர்ந்து விசாரம் பண்ணணும்னா ஸ்ரத்தை இருந்தால் தான் அந்த விசாரமே நடைபெறும். ஞானத்துக்கு யோக்கியதையாகின்ற மனம் விசாரங்கிற சாதனையை செய்வதற்கு பிறகு மனதை ஒருமுகப்படுத்த ஸ்ரத்தை தான் காரணம். இனி அடுத்தது சமாதானம் என்கின்ற அடுத்த சாதனை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.